ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நியூ சிலபஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. அலகு 1, அலகு 2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலகு 3, 4, 5, 6, 7 வரைக்கும் வந்து உங்களுக்கு தமிழுக்கு மட்டும் 7 யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு யூனிட், அதாவது அலகு 1 இருக்கு இல்லையா? அதில் இலக்கண பகுதியில் 25 கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 25 கொஷினை நம்ம விட முடியாது இல்லையா? அதனால் வந்து அது எப்படி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அலகு 1க்கான வேர் டு, யூனிட் 1க்கான வேர் டு ஸ்டடி. இதிலேருந்து 25 கொஷின் இருக்குது. 25 நாட்கள் படித்தா கூட நீங்கள் இந்த 25 கொஷினை வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடலாம், மார்க் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அலகு யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் பிரிச்சிருப்பாங்க. அதில் எழுத்தில் நீங்கள் என்னென்ன லெசன், அதாவது ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரித்து எழுதுக இருக்கும், சேர்த்து எழுதுக இருக்கும். இது வந்து 6th to 10th வரைக்கும் உள்ள எல்லா லெசனையுமே வந்து என்ன பண்ணணும், படித்து தான் ஆகணும். பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. அதுக்கப்புறம் சந்திப்பிழை பார்த்திங்கன்னா 8th இயல் 7ல் இருக்கும், 9th இயல் 3, 4 இதில் மற்றும் இயல் 5லையும் பார்த்திங்கன்னா இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொழியினை ஆள்வோம். இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு லெசனுக்கும் புக் பேக்கில் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே நம்ம வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் குறியல் நெடில் வேறுபாடு. இது வந்து 6th இயல் 1ல் இருக்கும். லகர வேறுபாடும், நகர வேறுபாடு, அப்புறம் ரகர வேறுபாடு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6th செகண்ட் டேர்மில் இயல் 2ல் இருக்கும். அதாவது மயங்கொலிகள் இருக்கு இல்லையா? அந்த லெசனில் வந்து கவர் ஆகும். 6th டேர்ம் 3ல் இயல் 2ல் இருக்கும். ஒளி வேறுபாடு அறிந்து வாக்கியம் அமைத்தல். இது படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9th இயல் 2ல் மொழியை ஆள்வோம். இதில் வந்து நம்ம இதை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன எழுத்துக்கள் அறிதல். இது வந்து 6th செகண்ட் டேர்மில் இயல் 1ல் இனவெழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அதை படிக்கணும். அதுக்கப்புறம் சுட்டெழுத்துக்கள் வந்து 6th டேர்ம் 2ல் இயல் 3ல் இருக்கும். அதை வந்து நம்ம படிக்கணும். அடுத்து வினா எழுத்துக்கள் வந்து 6th டேர்ம் 2ல் இயல் 3ல் இருக்கும். 7th பார்த்திங்கன்னா இயல் 3, 2ல் இருக்கும். அதே மாதிரி மொழியை ஆள்வோம் இருக்கும் இல்லையா? அதையும் வந்து நம்ம படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9th ஒருமைப்பன்மை அறிதல். இது பார்த்திங்கன்னா 8th இயல் 1, அதுக்கப்புறம் 7, 9 இதில் இருக்கும். அதேமாதிரி மொழியோடு விளையாடுன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? அந்த எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், படித்தாகணும். எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 டாபிக் இருக்குது. இதை படிக்கணும். நெக்ஸ்ட்டு சொல்லில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர் சொல் அறிதல். இது 9th இயல் 1ல் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி வினைமுற்று 8th இயல் 2ல் வந்து கவர் ஆகும். அதேமாதிரி மொழியோடு விளையாடு. அதையும் வந்து நம்ம படிக்கணும். அடுத்து வினை எச்சம் பார்த்திங்கன்னா 8th தமிழ் இயல் 2ல் வந்து கவர் ஆகும். வினையாளனையும் பெயர், இது 10th இயல் 1லையும். பெயரச்சம் பார்த்திங்கன்னா 8th இயல் 3லையும் வந்து கவர் ஆகும். அயற்சொல் அப்புறம் தமிழ்ச்சொல் பார்த்திங்கன்னா 9th இயல் 1ல் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி கற்பவை கற்றபின் இந்த லெசனில் வந்து இது கவர் ஆகும். அது மாதிரி பார்த்திங்கன்னா 10th ஓல்டு புக்லையும் வந்து இந்த அயற்சொல் தமிழ்ச்சொல் வந்து கவர் ஆகும். அடுத்து எதிர்சொல் வந்து 6th to 10th வரைக்கும் உள்ளது எல்லாமே படித்து தான் ஆகணும். வினைச்சொல், 2 வினைச்சொற்கள் வேறுபாடு பார்த்திங்கன்னா 6th டேர்ம் 3ல் இயல் 1ல் இருக்கும். எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் வந்து 9th தமிழ் இயல் 3, 4, 6ல் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் 6th to 10th வரைக்கும் அனைத்து இலக்கண பகுதியும், அப்புறம் மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், படித்து தான் ஆகணும். இது ரெண்டையும் பொறுத்து டோட்டலாக 9 இயல்கள் இருக்கும். ஓகேங்களா? 9 டாபிக் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னா 25 மார்க்கு வந்து நம்ம ஃபுல் மார்க்கும் வந்து எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி தான். கான்செப்டை மட்டும் புரிஞ்சு படித்தா போதுமானது. ஓகேங்களா? இதுதான் வந்து யூனிட் 1க்கான வேர் டு ஸ்டடி. உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கொடுக்குறேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கான கிளாஸும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.